இப்படிதான் பேசுறதுனே தெரியல. வணக்கங்க, என் பேர் ராஜேந்திரன். நான் பாக்கம்படி கிராமத்துலேருந்து பேசுகிறேன். கள்ளக்குறிச்சி மாவட்டம் பாக்கம்படி கிராமத்துக்கு பேசுகிறேன். இந்த ஊரில் வந்து நிறைய நீர்நிலைகள் இருக்குங்க. இது பாருங்கள், இப்போ இந்த தண்ணி வந்து ஆற்றுலேருந்து வருது. ஆற்றுல டேம் கட்டி அங்கேருந்து இங்கே நம்ம பாக்கம்படி ஏரிக்கு வருது. இதிலிருந்து 30 கிராமத்துக்கு இந்த தண்ணி போய் சேருது. இங்கே வந்து நம்ம பாக்கம்படி ஏரி வந்து ஒரு நல்ல நீர்நிலை உள்ள இடமா இருக்குது. இது நிறைய பறவைகள் வந்து தங்கறதுக்கு போகிறதுக்கு வந்து சௌரியமான இடம். இது வந்து சரியாக பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. அதனால் வந்து பார்த்து சரி பண்ணி கொடுத்து அந்த காட்டு பண்ண ஃபாரஸ்ட்லாம் இருக்குது. அங்கே வர பறவைகள்லாம் இங்கே வரும். ஒரு வேடந்தாங்கல் மாதிரி இது சரி பண்ணலாம். இந்த உயிர்வெளி முள்ளெலாம் எடுத்துட்டு இந்த உயிர்வெளி முள்ளுக்கு பதிலாக கருவு மரம் வச்சு கருவு மரத்தை உண்டாக்குனாக்க இந்த உயிர்வெளி முள்ளெலாம் வந்து அமுங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வந்து வெள்ளாறுங்கிற வஜிஸ்ட் நதியில இருந்து வருது. அது வந்து அங்க ஆத்தூர் அந்த பக்கம் உள்ள மலைகள்ல இருந்து மழை பெஞ்சு இந்த தண்ணி வந்து வஜிஸ்ட் நதி வழியா வந்து நம்ம பாக்கம்பாடி பெரியவர்கள் வந்து பல வருஷமா மனு கொடுத்து அந்த தண்ணியை இந்த பக்கம் அணை கட்டி கொண்டு வரணும்னு சொல்லி இப்போ டேம் பல வருஷமா மனு கொடுத்து அதை செஞ்சு முடிச்சாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் பணம் அலாட் பண்ணி இந்த அணையை கட்டி இந்த இருந்து தாய் ஏரியான பாக்கம்பாடிக்கு வந்து இங்கேருந்து ஒரு 30 ஏரிக்கு இங்கே பாசன வாய்க்கால் அரசாங்கமே ரெடி பண்ணி அங்கே போயிட்டு இருக்குங்க. இது வந்து எல்லா மக்களுக்கும் பயன்படுற மாதிரி செஞ்சுருக்காங்க. இதை வந்து நம்ம பொதுமக்கள் வந்து அந்த வாய்க்காலை வந்து அரசாங்கம் வாய்க்கால் தண்ணி போகிற வழித்தடங்களை வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதை ஆக்கிரமிப்பு பண்ணாமல் அந்தந்த ஊருக்கு பணம் செலவு பண்ணதால போக வேண்டிய தண்ணி போய் சேர்ந்தாகணும். அதனால யாரும் ஆக்கிரமிப்பு பண்ணாம நம்ம 30 ஊர்களுக்கு வந்து இது வந்து ஏரிகளுக்கு அரசாங்கம் கொடுத்த அந்த நீர்நிலை ஏரி பாசனங்க பயன்படுத்தாம காட்டுக்காரங்களும் சரி வேற யாருமே இது வந்து அடைக்காம வழி அடிச்சும் வாயடி சாவாங்கிற ஒரு பழமொழி இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து எதுவும் பண்ணாம இதுவும் ஒரு தடம் தான், அதாவது நீர்நிலை தடம். அதுக்கு வழி விட்டு அடைக்காம நம்ம பொதுமக்களை நாம் வந்து பாதுகாக்கணும். அந்த ஊரை அவங்க பாதுகாக்கணும். காலத்துல வந்து இந்த முள்ளெல்லாம் கிளீன் பண்ணிட்டு நம்ம கொடைக்கானல் மாதிரி படகு சவாரி கடை இதுல வைக்கலாம், நல்லா இருக்கும். மக்கள் அரசாங்கத்துக்கு வருமானம் சவாரி பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். இப்போ நம்ம ஏரியை பத்தினா வேடந்தாங்களுக்கு ஒரு பொருத்தமான ஏரி, நல்ல பெருசா இருக்கு, சரியான இடம். இப்போ இந்த பக்கம் 1000 ஏக்கர்ல ஆட்டு பண்ணை இருக்கு. அங்க வந்து பறவைகள் வந்து இறத்திடுறதுக்கு சௌரியமான இடம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம நீர்நிலை பாஞ்சு வயல்வெளிகள்லாம் நிறைய இருக்கு. அதுல பூச்சிப்புழு வைக்கிற பயிர்ல பூச்சிப்புழு இருக்கு. அது அந்த பறவைகள்லாம் சாப்பிட்டு இங்க வந்து நம்ம ஏரியில வந்து ஒரு இனப்பெருக்கம் பண்றதுக்கு சரியான இடம். அந்த இனப்பெருக்கம் பண்ற சரியான இடத்துக்கு இங்க வந்து அது தங்குற மாதிரி நல்ல ஒரு இடம் செட் ஆகல. நம்ம வந்து அமைக்கணும். அது வந்து இந்த உயிர்வேலி முள்ளு எல்லாம் தூக்கிட்டு இதுக்கு ஒரு பறவைகள் வந்து தங்குற மாதிரி ஒரு கருவேல மரம் வச்சு அது ஒரு பாதுகாப்பாக இனப்பெருக்கம் பண்ற மாதிரி தங்கி பாதுகாப்பா இனப்பெருக்கம் பண்ற மாதிரி நம்ம ஊர் ஒரு வேடந்தாங்களா உருவாக்கணும். அது இல்லாம நம்ம தாய் ஏரிங்கிறதுல முதல்ல நம்ம ஏரியில இருந்து தண்ணி வேற ஊருக்கு போறதால தண்ணி எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு. அதனால பறவைகளுக்கு வந்து பயனுள்ள தண்ணி வடியாம இருக்கு. தண்ணி இருக்கு. தாய் ஏரிங்கிறதால பறவைகள் வந்து தண்ணி வடியாம இருக்கு. அதனால பறவைகளுக்கு நல்ல சரணாலயம் மாதிரி இது இருக்கும். இதுக்கு வருஷம் முழுவதும் தண்ணி இருக்கு. அதனால இதையும் வந்து சரி பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். புதிய வேடங்காலங்கள்ல வந்து இது இந்த ஏரியா வந்து சுற்றுலாத்தலமா மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆமாங்க. இது வந்து அங்க வந்து நம்ம படிக்கிற மாணவர்களுக்கு வந்து ஒரு சுற்றுச்சூழல் பூங்கா, அதாவது சுற்றுலா தலம் மாதிரி பூங்கா அமைச்சு அதை வந்து பராமரிச்சா இன்னும் நம்ம ஊர் செழிப்பா இருக்கும். நிறைய இடம் வந்து இருக்குங்க. உதாரணத்துக்கு வந்து
நம்ம சுடுகாட்டுல கூட சுடுகாடு 60 ஏக்கர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது நமக்கு அவ்வளவு தெரியல. அது இருக்குங்க. இப்போ அங்கெல்லாம் வந்து அது சரியான அளந்து அது வந்து சுடுகாடு போக மீதி இடத்த வந்து நம்ம ஒரு பூங்காவா அமைக்கலாம். பூங்காவா அமைச்சா நிறைய இடம் இருக்கு. ஒரு மாணவர்கள் போறதுக்கு சுற்றுலா மாதிரி பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். மாணவர்களுக்கு மட்டும் இல்ல, வெளியில இருந்து வருவாங்க. அது ஒரு பூங்கா மாதிரி அமைச்சிட்டா வெளியில இருந்து நிறைய பாக்குறதுக்கு வருவாங்க. அந்த மாதிரி இடமும் நம்ம ஊர்ல நிறைய இருக்கு. அது வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்டெப் எடுத்து செஞ்சா நம்மளும் உதவி பண்ணலாம். பக்கத்திலேயே நமக்கு மெடிக்கல் காலேஜ், கால்நடை மெடிக்கல் இருக்கு. அவங்க எல்லாம் கூட உதவியா இருக்கும். ஏதாவது ஒரு அரசு சம்பந்தப்பட்ட வாய்ப்பு இருக்கு ஒரு இது அமைக்கிறதுக்கு. நம்ம இயற்கை பூங்கா எதுக்கு அமைக்கணும் அப்படின்னு சொல்றேன்னா, இப்போ நம்ம காலம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வர இளைய பருவத்தினர் வந்து அவங்களுக்கு வந்து இந்த சுற்றுச்சூழலை எப்படி பாதுகாக்கணும், இந்த பூங்காவை எப்படி பராமரிக்கணும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு ஐடியாவெல்லாம் சொல்றேன். இது வந்து கவர்மெண்ட் எடுத்து செஞ்சாலும் நம்ம ஊருக்கு மக்களும் கொஞ்சம் இதை எடுத்து ஒத்துழைப்பு கொடுத்து அதை வந்து செய்யணும். அதுக்கு தகுந்த மாதிரி என்ன முடிவு எடுக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நிலமும் நிறைய இருக்கு. புறம்போக்கு நிறைய இருக்கு. பாக்கம்படி கிராமத்துல எல்லாம் நிறைய நிலங்கள் அரசு நிலங்கள் நிறைய இருக்கு, எடுத்து செய்யலாம். இருக்கு, இப்பவும் இருக்கு, அந்த மரம்லாம் இருக்கு. இப்போ அங்கமுத்து ஆசிரியர் வந்து இறந்துட்டாரு. அவங்க சார்பா வந்து அவங்க மகன் கோயில்ல 2 மரம் வச்சிருக்காரு. இப்போ சுடுகாட்டுலயும் மரம் வச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஊர்ல ஒரு முக்கியஸ்தருங்க யாராவது இறந்துட்டாக்க அவங்க சார்பா மரம் வச்சாக்க அந்த மரம் வீட்டுக்கு ஒரு மரம்னா கூட எவ்வளவு மரம் வந்துடும். அது விட யாரு இறந்தாலும் ஒரு மரத்தை அவங்க ஞாபகமா இவங்க வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது ஒரு இயற்கை மரம், இயற்கையா வாழ்ந்தாங்க. இந்த ஞாபகமா அந்த மரம் அது 100 வருஷம் 200 வருஷம் கண்டிப்பா அந்த மரம் பெருசாயிடுச்சுன்னா அப்ப இயற்கை பூங்கா நிறையவே உண்டாயிடும். அது ஆட்டோமேட்டிக்கா நிறைய இயற்கையும் பாதுகாத்த மாதிரி ஆகும். நம்ம முன்னோர்களோட ஞாபகமாக அந்த மரம் இருக்கும். இவங்களுக்காக இந்த மரம் வச்சாங்க அப்படின்னு ஒரு பேர் இருக்கும். அது மாதிரி எல்லாரும் நம்ம ஊர் பொதுமக்கள் அது மாதிரி செஞ்சீங்க. உங்களுக்கு நன்றி, வணக்கம். இப்படிதான் பேசுறதுனே தெரியல.